Hi, this is Leticia. In the video, we will talk about the last video continuation. Last video, we will see square root, that's shortcut, prime factorization, long division, problems. This is continuation. In the video, problems. ஒரு வேளை நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா once அத பார்த்துட்டு இத பாருங்க அப்ப ஈஸியா இருக்கும் ஓகே இப்போ நம்ம ப்ராப்ளம்க்குள்ள போலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் இந்த மாடல் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிட்டோம் ஆல்ரெடி நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்திருப்பீங்க அப்போ இது எப்படி எல்லாம் பண்ணனும் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணுங்க வீடியோ ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிடுங்க பாஸ் பண்ணிட்டு நீங்களாவே ட்ரை பண்ணி பாருங்க ஏனா ஆப்ஷன்ஸோட தான கொடுத்திருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்ட்டான்னு மட்டும் கடைசி செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை இடையில ஏதாவது ஸ்ட்ரக் ஆச்சுனா எதுல ஸ்ட்ரக் ஆகுதுன்னு மட்டும் பாத்துக்கோங்க எல்லாமே நீங்க பார்த்து பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஓகேவா சரி இப்போ பார்க்கலாமா √53824 கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன பண்ணனும் லாஸ்ட்ல இருந்தே ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வரணும் 2 2 அப்ப 2 2s are 4 பேலன்ஸ் 1 இங்க எல்லாமே 2 ல ஸ்டார்ட் ஆகுது இது மட்டும் 3 ல ஸ்டார்ட் ஆகுது அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது ஓகே அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் 2 2s are 4 ரெண்டு நம்பர் கீழ எடுத்துட்டு வரணும் 4 3 3 ட்ரை பண்ணலாம் 3 3s are 9 4 3s are 12 4 4 இருக்கு அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் 4 4s are 16 பேலன்ஸ் 1 4 4s are 16 17 இது வராது அப்போ இதுதான் ஆப்ஷன் 3 3 1 2 9 அப்போ இது இல்ல தெரிஞ்சாச்சு நம்ம அது மட்டும் செக் பண்ணிக்கலாம் ஓகே 18 2 9 24 இத 2 ஆல மறுபடியும் மல்டிப்ளை பண்ணா 46 கிடைக்கும் 46 into 2 2 பண்ணா 2 2s are 4 6 2s are 12 balance and 4 2s are 8 9 வந்துச்சா நம்மளோட ஆப்ஷன் என்ன அவ்வளவுதான் சிம்பிள் நம்ம கான்செப்ட் கிளியர் ஆயிட்டோம் அதனால இனி ஃபாஸ்டா பண்ணிடலாம் ஓகே இப்போ செகண்ட் ப்ராப்ளம் ட்ரை பண்ணலாம் 41209 2 2 ஆ ஸ்ப்ளிட் பண்ணனும் 2 2s are 4 0 அப்போ ஆப்ஷன் இது இல்லன்னு நமக்கு தெரிஞ்சாச்சு ஆனாலும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் 203 வருதா அடுத்து என்ன பண்ணனும் 2 2s are 4 பண்ணனும் ரெண்டு நம்பர் கீழ எடுத்துட்டு வரணும் இது என்ன தெரியும்ல கோஷியன்ட்ட வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம்ல அது ஓகே 12 411 பண்ணாவே என்ன வந்துருது 41 வந்துருது ஆனா நமக்கிட்ட 12 தான் இருக்கு அப்ப என்ன பண்ண முடியாது நம்மளால ப்ரோசீட் பண்ண முடியாது அதனால ஒரு 0 போட்டுட்டு அடுத்த ரெண்டு நம்பர்ஸையும் கீழ கொண்டு வந்துறணும் அப்ப அங்க ஒரு 0 போட்டோம் இங்கே ஒரு 0 போடணும் இப்போ என்ன பண்ணனும் 4033 ட்ரை பண்ணலாம் 3 3s are 9 0 4 3s are 12 வந்தாச்சு ஆன்சர் கரெக்ட்டா இதுதான் ஓகே எவ்வளவு சிம்பிள் பாத்தீங்களா ஏனா நமக்கு கான்செப்ட் கிளியரா இருக்குறனால மட்டும் தான் சிம்பிள் அதனால நிறைய பிராக்டீஸ் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ட்ரை பண்ணலாம் find the square root of 1 2 3 4 5 4 3 2 1 ஓகே இதுல வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஏதாவது எலிமினேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு நம்பர் தந்தா அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதோட ஸ்கொயர் ரூட் வந்து எத்தனை டிஜிட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ ஒருவேளை 1 2 3 இப்படி இருந்துச்சுனா இதோட ஸ்கொயர் ரூட் எப்படி இருக்கும்னா n + 1/2 3 + 1/2 which is 4/2 that is 2 அப்ப இதோட ஸ்கொயர் ரூட் வந்து இதோட ஸ்கொயர் ரூட்டோட டிஜிட்ஸ் வந்து 2 ஆ இருக்கும் ஒருவேளை 12 ஆ இருந்துச்சுனா இதுக்கு n/2 2 digits 2/2 is 1 ஓகேவா கிளியர் தானே ஓகே இப்போ एक्चुअली இதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் கிடையாது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸா இருந்தா மட்டும் தான் இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் அப்போ ஆட் நம்பரா இருந்தனா n + 1/2 ஈவன் நம்பரா இருந்தா n/2 இதுல பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 அப்போ 9 இருக்கு அப்போ 10/2 which is 5 1 2 3 4 5 6 இந்த ஆப்ஷன் கிடையாது 1 2 3 4 5 1 2 3 வேற எல்லாமே 5 தான் இருக்கு அப்ப நம்ம இனி ட்ரை தான் பண்ணி பார்க்கணும் 1 2 3 4 5 4 3 2 1 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 2 2 2 2 1 1 is 1 தான் 0 23 கீழ எடுத்துக்கணும் 1 2 is 2 2 1 1 தான் 21 2 2 போச்சுனா 4 மேல ஆயிடும் அப்ப 1 21 பேலன்ஸ் 2 மறுபடி இது ரெண்டும் எடுத்துக்கணும் 45 இப்போ 11 into 2 is 22 22 இதுவும் 1 தான் வரும் ஏனா 2 போட்டா 4 மேல போய்டும் 1 1 போட்டா 2 2 1 பேலன்ஸ் 4 2 மறுபடி ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும்
இதில் 1 1 1 and 3 1 கண்டினியூஸாக வந்தாச்சு. அப்போ இதுதான் ஆப்ஷனாக இருக்கணும். இதுவும் இருக்க சான்ஸ் இல்லை. 3 இப்போ இதை 2 2 2 ஆகிடும். இதுவும் மறுபடியும் 1 1 பண்ணுறப்போ 2 2 2 1 கிடைக்கும். 2 2 2 மறுபடி 2 இதை ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 2 2 2 கிடச்சிரும். இந்த ஒரு 1 இருக்குல்ல 1. ஓகே, இப்போ 2 2 2 2 1 1 பண்ணுறப்போ 2 2 2 2 2 1 0. அப்போ நம்மளோட ஆன்சர் எதுன்னு தெரிஞ்சாச்சு. 1 1 1 1 1 தான். ஓகேவா, கிளியர் தானே? இது ரொம்பவே சிம்பிள் தான், ஆனால் நம்பர் மட்டும் பெருசாக இருக்குது. இதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. அதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்கல. இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கும்ல, அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு எவ்வளோ நம்பர் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், இதை கவுண்ட் பண்ணி பார்க்கணும். ஆட் நம்பர்ஸ் இருந்துன்னா n+1/2 பண்ணணும். ஈவன் நம்பர்ஸ் இருந்தால் n/2 பண்ணணும். கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? 2 4 6 8 10 12 தான். இப்போ 12/2 which is 6. ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, இருந்து அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு எவ்வளோ நம்பருன்னு கவுண்ட் பண்ணக்கூடாது. இந்த ஃபார்மில் தெரிஞ்சால் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17956 ப்ளஸ் ரூட் ஆஃப் 24025 கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஹோல் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போது 17956க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். 1 1 is 1 0 79 2 2 3 3 9 2 3s are 6 3 3 69 10 56 13 into 2 is 26 26 3 3 பண்ணா 3 3s are 9 6 3s are 18 3 2s are 6 7 தான் வருதா. 6ல எண்ட் ஆகுது. 4 4 பார்க்கலாம். 4 4s are 16 24 25 10 12. ஓகே, 4 4 1056. அப்போது இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம் 134. இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கலாம் 24025. ஸ்ப்ளிட் 1 1 is 1 பேலன்ஸ் 1 4 0 2 2 5 5 பார்த்தா 5 2 5 2s are 10 12 6 6 பார்த்தா 36 12 ஜாஸ்தி போயிடுது. இப்போ 5 5 தான். 125 5 1. அப்புறம் 2 5 கீழே எடுக்கணும். 15 into 2 is 30 30 5 5 பண்ணால் 5 2 5 3s are 15. ஓகே, 5 1 5 2 5. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு ரெண்டுக்குமே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா? 134 + 155. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிட்டேன், ஏன்னா நம்ம நிறைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். அப்போ நீங்கள் அதில் தரவாக இருப்பீங்க எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு. அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா பழைய வீடியோஸ் பார்த்து எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் தரவு பண்ணிவிடுங்க. ஓகே, இதை ஆட் பண்ணிட்டோன்னா 9 8 2 289. இப்போ 289க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிடலாம். 289 இஸ் எண்டிங் வித் 9. 9ல் எண்ட் ஆகுதுன்னா ரெண்டு ஆப்ஷன். 3 3s are 9 7 7s are 49. அப்போது 1ல் 3ஆக இருக்கணும், இல்லை 7ஆக இருக்கணும். அப்புறம் என்ன இருக்குது பாருங்கள், 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண அப்புறம் 2 மட்டும் இருக்குது. அப்போது 1 1 is 1, அதுதான் யூஸ் பண்ண முடியும். அப்போது இதில் இதை இன்ட்டு 2 பண்ணணும். 1 into 2 பண்ணணும். 2 வருது, இங்கேயும் 2 தான் இருக்குது. அப்போது 17 தான் நம்மளால் எடுக்க முடியும். நம்மளோட ஆப்ஷன் 17. ஆனால் நம்மக்கிட்ட அந்த ஆப்ஷனே இல்லை, அதனால் நன் போட்டுக்கணும். நன் ஆஃப் தீஸ் போட்டுக்கணும். இது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். உங்களுக்கு ஒருவேளை தெரியலைன்னா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். 289க்கு இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் லாஸ்ட் நம்பரை பார்த்துக்கணும். இஸ் எண்டிங் வித் 9. அப்போது ஸ்கொயர் ரூட்டில் எண்டிங் வித் 9 3 3s are 9 7 7s are 49. அப்போது ரெண்டே ஆப்ஷன் தான் 3யும் 7ம். அப்புறம் என்ன பண்ணணும், 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். லாஸ்ட்லேருந்து 2 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண அப்புறம் இங்கே 2 மட்டும் இருக்குது. இப்போது 1 1 2 2 டேபிளில் ஃபஸ்ட்டு 1 into 1 is 1. 2 2s are 4 போயிடுது, அதனால் 4 எடுக்க முடியாது. 1 into 1 தான் எடுக்க முடியும். அப்போது 1. அப்போ நம்மளோட ஆப்ஷன் either 13 or 17. இனி என்ன பண்ணணும், இந்த 1 வச்சு தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். 13 17 இப்போ இதில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு கூட +1 பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 into +1 என்ன 2. 1 into 2 is 2. இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால கிரேட்டர் நம்பர் எடுக்கணும். ஓகே, 17. ஒருவேளை இங்கே 2 இருக்குது, இங்கே 2 விட கம்மியாக இருந்ததுன்னா 13 எடுக்கணும்.
2 விட ஜாஸ்தியாக இருந்தால் கிரேட்டர் ஜாஸ்தியாக இருந்தாலும் கிரேட்டர் நம்பர் தான் எடுக்கணும், ஈக்குவலாக இருந்தாலும் கிரேட்டர் நம்பர் தான் எடுக்கணும். அப்படி தான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட ஆன்சர் நன்னு கிடச்சிட்டு. ஓகேவா, கிளியர் தான் நினைக்கிறேன். நீங்களாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஷார்ட்கட்ஸோட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இதில் புரியலைன்னா ஒன்ஸ் அது பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுவும் என்னதான், √44944 ப்ளஸ் √52441. ஃபஸ்ட் ரெண்டுக்கும் தனித்தனியாக ரூட் கண்டுபிடிச்சிடலாமா? 44944 ஸ்ப்ளிட் 2 2s are 4, பேலன்ஸ் 0. 2 நம்பர் கீழே எடுத்துக்கலாம். 2 2s are 4, 4 1 1னா 41. ஓகே, அதுதான் வர சான்ஸ் இருக்குது. 41 பேலன்ஸ் 8, மறுபடி 4 4, 21 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 42, 42 × 2 பண்ணுனா 2 2s are 4, 2 2s are 4, 8. ஓகே, கிடச்சாச்சு வேல்யூ. அப்போது இதோட வேல்யூ 212. இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கலாம். 52441 ஸ்ப்ளிட் 2 2s are 4, பேலன்ஸ் 1. 2 நம்பர்ஸ் கீழே எடுத்துக்கணும். 2 2s are 4, 4 × 3 3 பண்ணால் 3 3s are 9, 4 3s are 12. ஜாஸ்தி போயிடுது. ஸோ 484, 2 2 தான் வருது. 0 4, மறுபடி 2 நம்பர் எடுத்துக்கணும். 41, this into 2, 22 × 2 is 44, 44. இங்கே எண்டிங் வித் 1, 9க்கு ட்ரை பண்ணலாம். 9 9s are 81, 8, 9 4s are 36 plus 8 is 44, 4 balance 4, 9 4s are 36 plus 4 is 40, so 9. இப்போ இதோட ஆப்ஷன் 229. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிக்கலாமா? 212 229, 11 3 4 441. அப்போது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? √441 கண்டுபிடிக்கணும். இது நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் ட்ரை பண்ணிடலாம். ஓகே, இதில் லாஸ்ட் எண்டிங் வித் 1, அப்போ 2 பாசிபிலிட்டி, எய்தர் 1 or 9. ஓகே, இங்கே 1 9 வச்சு இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆனால் செக் பண்ணிக்கலாம். ஆனால் இதாக இருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா நம்மளோட ஆன்சரே ரூட் தான் வரணும். அப்போ இதில் எதுவுமே இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ நன் ஆஃப் இதில் இதுதான் இருக்க சான்ஸ் இருக்குது. நன் ஆஃப் தீஸ் தான். ஏன்னா இது வந்து எண்டிங் வித் 1, அப்போ கண்டிப்பாக அதோட ஸ்கொயர் ரூட் 1 9ல் தான் இருக்கணும். அதுக்கு இதே ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஆனால் இதே நம்பர் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அது இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ நன் ஆஃப் தீஸ் தான். சரி, எதுக்கும் இதோட ஸ்கொயர் ரூட் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். 1 9ல் எண்ட் ஆகணும். 2 2s are 4, 2 2s are 4 போட்டுக்கலாம். எய்தர் 21 or 29. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே 4 இருக்குது, இங்கே 2 3s are 6, இங்கே இருக்க நம்பர் குட்டியாக இருக்குது. ஸோ 21. ஷார்ட்கட்ஸ் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ √441க்கு வந்து 21 கிடைக்கிது. ஆனால் நமக்கு அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. ஓகேவா, கிளியர் தானே? ஷார்ட்கட்ஸ் மட்டும் இது புரியுதான்னு பாருங்கள். புரியலைன்னா பழைய வீடியோஸ் பார்த்துக்கோங்க. வேறு எல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஷார்ட்கட் வேண்டானா இதை டேரெக்டாகவே நீங்கள் ஸ்கொயர் ரூட் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1/4 of the sum of the prime numbers greater than 4 but less than 16 is the square of. ஓகே, இது வந்து கொஸ்டினை பார்த்தோன்னா புரியாத மாதிரி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? திருப்பி ஒருக்கா ரீட் பண்ணுங்கள். 1/4 of the, அப்போ ஏதோ ஒரு இதோட 1/4 of the எதுன்னு பார்க்கலாமா? sum of the prime numbers greater than 4 but less than 16. prime numbers 4லேருந்து 16க்குள்ளே prime numbers வரைக்கும் அதை என்ன பண்ணணும்? சம் பண்ணணும். அப்போ 4க்கு அடுத்து 5 prime number, 6 கிடையாது, 7 prime number, 8 கிடையாது, 9 கிடையாது, 10 கிடையாது, 11 prime number, 12 கிடையாது, 13 prime number, 14 கிடையாது, 15 கிடையாது, 16 நம்ம எடுக்க முடியாது. இவ்வளோ தான். என்ன கேட்டிருக்காங்க? இஸ் த ஸ்கொயர் ஆஃப். இதுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, இந்த ஆன்சர் இதில் எதோட ஸ்கொயர்ன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சா நம்ம இதோட ஆன்சர் என்னன்னு ஃபஸ்ட் செக் பண்ணிடலாம். 11 13 7 5 10 15 16 பேலன்ஸ் 1 36 9. இந்த 9 இந்த ஆப்ஷனில் எதோட ஸ்கொயர்? 3யோட ஸ்கொயர். கொஸ்டின் இப்போ புரிஞ்சிருக்கும் தானே உங்களுக்கு? இன்னொரு வாட்டி கொஸ்டினை பாருங்கள். 1/4 of the sum of the prime numbers, எந்த prime numbers greater than 4 but less than is the square of. இதோட ஆன்சர் எதோட ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. கிளியர் தானே? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். √10 plus √25 plus √105 plus √154 plus √225 இது எல்லாத்துக்குமே ரூட் எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? இங்கேருந்தே சால்வ் பண்ணிட்டு வரணும். √225 என்ன?
10 plus root 25 plus root 108 plus root 154 plus root 225 ஓட வேல்யூ 15 நமக்கு தெரியும். இல்லைன்னா கூட நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடில் ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லாங் டிவிஷன் மெத்தடில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் 15. இப்போ 154 plus 15 என்னன்னு பார்க்கலாம். 169. 169 எதோட ஸ்கொயர் ரூட்? 13 ஓட ஸ்கொயர் ரூட். அது கூட நமக்கு தெரியும். 10 plus root 25 plus root 108 plus 13. ஓகே, இப்போ 108 plus 13 11 121. 121 எதோட ஸ்கொயர் ரூட்? 11 ஓட ஸ்கொயர் ரூட். அதுவும் முடிச்சிட்டோம் ஈஸியாக. 10 plus root 25 plus 11. 25 plus 11 36. 36 எதோட ஸ்கொயர் ரூட்? 6 ஓட ஸ்கொயர் ரூட். root of 10 plus 6 which is root 16. ஆன்சர் என்ன? 4. அவ்வளோதான், சிம்பிள். இது ரொம்ப சிம்பிள் தான். இது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியலைன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். evaluate root 41 minus root 21 plus root 19 minus root 9. இது என்ன பண்ணணும்? ரைட் சைட்லேருந்து ஒவ்வொரு ரூட்டாக ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும். ரிமூவ் பண்ணிடலாமா? root of 41 minus root 21 plus root 19 minus root 9 என்ன? 3. 19 minus 3 என்ன? 16. 16 வந்து எதோட ரூட்டு? 4 ஓட ரூட்டு. 4ன்னு போட்டுக்கலாம்ல. ஓகே, 21 plus 5 21 plus 4 என்ன? 25. 25 எதோட ரூட்டு? 5 ஓட ரூட்டு. இப்போ 41 minus 5. 41 minus 5 என்ன? 36. 36 எதோட ரூட்டு? 6 ஓட ரூட்டு. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். root of 176 plus root of 240. நம்ம ஃபஸ்ட்டு 2401க்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நம்ம ஷார்ட்கட் மெத்தட்லேயே கண்டுபிடிச்சிடலாமா? லாஸ்ட் நம்பர் எண்டிங் வித் 1. எண்டிங் வித் 1க்கு ரெண்டு ஆப்ஷன். 1 1 is 1, 9 9 are 81. இப்போ ஸ்ப்ளிட் பண்ண அப்புறம் 24 இருக்குது. அப்போது 1 into 1 2 into 2 அந்த டேபிளில் 4 4s are 16, 5 5s are 25 போயிடும். அப்போ 4 தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ எய்தர் 41 or 49 தான் ஆப்ஷன். இதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம்? 4 into 5 பண்ணுவோம். 4 into 5 என்ன? 20. இங்கே என்ன இருக்குது? 24 இருக்குது, இங்கே 20 இருக்குது. நம்மளோட கொஸ்டின் வந்து இதை விட பெருசாக இருக்குது. அப்போ பெரிய நம்பரை தான் சூஸ் பண்ணிக்கணும். ஆன்சர் 49. 49ஓட ரூட் தான் ஸ்கொயர் தான் 2401. ஓகே, இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். root of 176 plus 49. இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாமா? 5 8 12 225. 225 எதோட ரூட்டு? 15ஓட ரூட்டு. இதுவும் நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம்? ஷார்ட்கட்டில் 5னா எண்டிங் வித் 5 கண்டிப்பாக 5 மட்டும்தான். ஓகே, 5 அப்புறம் இது ஸ்ப்ளிட் பண்ண அப்புறம் 2 2 ஸ்ப்ளிட் பண்ண அப்புறம் 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ 1 1 is 1. அதுக்கப்புறம் 2 2 are 4 போயிடும். ஸோ ஆப்ஷன் வந்து 15. ஓகே, நீங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ் நான் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் பார்த்துட்டோம்ல. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியலனா ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு. நம்மளோட ஆப்ஷன் வந்து 15 தான். ஓகே, கிளியர் தானே? இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ண கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் இதுவும் போட்டு பாருங்கள், வேறு ப்ராப்ளமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸோட பார்க்கலாம். பாய்.